அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியா அக்ரோட ப்ராடக்டோட விநியோகஸ்தர் அருண்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயி ஈஸ்வரமூர்த்தி அண்ணாவோட வெண்டை தோட்டத்தில் தான் இருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட்டை அடி உரமாக கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கண்ணா? அடி உரமாக கொடுத்த பிற்பாடு மருந்து தேவையில்லை, தேவைப்படுறதில்ல. ஓகேங்கண்ணா. அதிகமாக தேவைப்படுறதில்ல, வந்து எல்லாம் தாங்கி கொடுத்து வருது. ஓகே, நோய் எதிர்ப்புக்கு தாங்கி கொடுத்து வருதுங்கண்ணா. இப்போ இதே மாதிரி இப்போ வேறு பக்கமும் போட்டிருக்கீங்களா? கரும்பு போட்டிருக்கிறோம். கரும்புக்கு அடி உரம் கொடுத்துருக்கீங்க. மஞ்சளுக்கு இப்போ கொடுத்துருக்குறோம். மஞ்சளுக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த ஈரங்காயெல்லாம் கருகில் அருகாத இல்லை, வேர் ஓடிச்சுனாக்கா அது தெம்பாக நிற்க முடியும். ஓகே. எந்த பொருளும் வேர் வந்து நல்லா ஓடுது இதனால. சரி. வேர் நல்லா ஓடுது. வேர் நல்லா ஓடுறதுனால உள்ள இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தையே அதை ஆட்டோமேட்டிக்காக வேர் ஒரு 4 வேர் 2 வேர் போடுறத விட 10 வேர் இருந்துச்சுன்னா நல்லா இழுத்துக்குது. ஓகே. இழுக்கும் போது அந்த செடிக்கு தேவையானதை எடுத்து ஒரு மாதமாக பறிச்சிட்டு இருக்கீங்க. டெய்லி ஒரு பறிக்கிறது பரவாயில்லைங்களா? திருப்தியாக இருக்குங்களா? காயோட பறிப்பு வெயிட்டு ஆளுக்கு தான் தேவைப்படுது. ஆளுங்க அந்தளவுக்கு தேவைப்படுதுங்க. பரவாயில்ல, 50 சென்டில் ஆளுங்க போட்டு பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கி காயோட உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்படி தானே? இன்றைக்கி எத்தனை கிலோ? நேற்று எவ்வளோங்கண்ணா பறிச்சிங்க? டெய்லியுமே பறிக்கிறீங்களா? பறிக்கிறோம், ஆனால் வந்து ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் மருந்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா அடித்து அதிகமாக வந்துருச்சுன்னா பொறிக்கணும் இல்லை. ஓ, காய் அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மருந்தடிக்காமல் இருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது. இப்போ பறிச்ச அளவுக்கு டெய்லி எவ்வளோங்கண்ணா? ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குது? 100 கிலோவுக்கு மேலே பொறிக்கலாம். எவ்வளோங்க? 100 கிலோவுக்கு மேலே. 100 கிலோவுக்கு மேலே இன்றைக்கி 50 சென்டில் கிடச்சிட்ருக்கு. ஓகே, தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அண்ணன் வந்து பறிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பூ அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. காயும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. உண்மையாலுமே நம்மளுடைய ப்ராடக்டை பயன்படுத்துகிறப்ப காய் ஆவரேஜாக பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ பறித்து முடிச்சிருக்காங்க. பறிச்சதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதமாக பறிச்சிட்ருக்காங்க. காயோட சைஸுமே ஆவரேஜாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல பச்சையாக இயற்கை உரத்தை பயன்படுத்தி இந்த அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா பூ தெரியும், அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்கு. இயற்கை உரத்து மூலியமாகவே மகசூல் அதிகமாகவும் சூப்பராகவும் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஈஸ்வரமூர்த்தி அண்ணா வெண்டைக்கு மட்டும் இல்லை, அவரோட தோட்டத்தில் கரும்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயன்படுத்துங்க. இன்னும் அடுத்தடுத்த இதில் இயற்கை மருந்தையே பயன்படுத்தி நம்ம இனிமேல் விளைச்சலை கொண்டுட்டு வரலாங்கண்ணா. அப்போ இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டுக்கு உங்கள் மூலியமாகவும் எங்களோட சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ். பறித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தாலே தெரியும். வெண்டையோட சைஸு பாருங்கள், அப்படியே ஒரே மாதிரியே பறிப்புகளெல்லாம் இருக்குது. அவ்வளோ அழகாக சூப்பராக இன்றைக்கி வந்து வெண்டை இருக்குது. பார்த்தாலே நீங்கள் எந்த சைடில் எடுத்திங்கனாலும் ஆவரேஜாக ஒரே சைஸில் இருக்கும். இப்போ தான் பறிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம கூட பேசுகிற விவசாயி தான் அங்கே இருக்காங்க. பறிப்புகளும் பாருங்கள் இன்றைக்கி அழகாக வந்திருக்கு. சூப்பராக ஜம்முன்னு எல்லாமே ஆவரேஜாக. டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையாக